நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றி என் பலியை செலுத்திடவாரின், நன்றி என் பலியை செலுத்திடவாரின், நன்மைகள் நாமே அடைவோவாரே. உள்ளதை தருவது திருபலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். உள்ளத்தை தருவது திருபலியாம், உடைந்ததென்றால் அது பெரும் பலியாம். கொடைகள் பெறுவது தகும் வழியாம், கொடைகள் பெறுவது தகும் வழியாம். குறையினை போக்கும் கோவழியாம், நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரின், நன்றியின் பலியை செலுத்திடவாரின், நன்மைகள் நாமே அடைவோவாரே. இந்த திருப்பலியானது கடவுளுக்கு நற்செய்தலாக பிரேம் மற்றும் குடும்பத்தினர் நிர்மலா அல்போன்ஸ் இவரது பிறந்தநாட்டு கடவுளுக்கு நற்செய்தலாக இந்த திருப்பலியை தருகின்றார்கள். மற்றும் மறித்த டாரி தாஸ், பிரான்சினா இவர்களுடைய ஆன்மாவை பாதுகாக்க இந்த திருப்பலியானது தரப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று தாயார் திருவையானது புனித அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த விழாவை கொண்டாடுகின்றோம். இது 13ஆம் நூற்றாண்டில் பிரான்சிஸ்கன் துறவிகள் துவங்கிய ஒரு விழாவாக இருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் வெறும் அந்த சபையினர் மற்றும் இந்த விழாவை கொண்டாடி வந்தார்கள். ஆனால் 17ஆம் நூற்றாண்டில் பாப்பரசர் போனிஃபஸ் இந்த விழாவை முழு சமூகமே, திருச்சபையில் இருக்கும் அனைவரும் இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு அழைப்பை தருகின்றார். ஜூலை 2ஆம் தேதியை கொண்டாடி வந்த அந்த விழாவை மே மாதம் 31ஆம் தேதி கொண்டாட வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் அவர் தருகின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி மற்றும் இன்றைய வாசகங்களை செவிசாய்க்கும் போது அன்னை மரியாள் எந்த விதமான யாரும் சொல்லாமல் அவர் எலிசபெத் அம்மாளுக்கு பணிவிடை செய்ய அவர் செல்கின்றார். இதுதான் அன்னை மரியாள் செய்த முதல் செயல். ஆண்டவரை பெற்றுக்கொண்டு அவர் செய்த முதல் செயல் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வது. இன்றைய திருப்பலியில் நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரை நமது உள்ளத்தில் தினந்தோறும் நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த விதமான ஒரு அழகான செயலை நாம் செய்ய முன்வருகின்றோமா? அன்னை மரியாளோடு இணைந்து அன்னை மரியாளின் பக்தராக நாம் வாழும்போது அவரது பேருக்கு ஏற்ப நாம் வாழ வேண்டும். அவரது பக்தர் என்று சொல்லும்போது அவர் நடந்த பாதையில் நாமும் நடந்து செல்ல வேண்டும். ஆண்டவரை பெற்றுக்கொண்டு ஒரு சிறந்த சீடராக வாழ்வதுதான் நமது அழைப்பாக இருக்கின்றது. ஆனால் சில தருணத்தில் இந்த உலகத்தில் வாழும்போது அது நம்மால் இயலாது. என்றால் அந்த காலகட்டத்தில் எந்த விதமான சுயநலம் இல்லாமல் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் எல்லோரும் ஒரு விதமான சுயநல வாழ்க்கையை தான் வாழ்ந்து வருகின்றோம், ஒரு பாவ வாழ்க்கையை தான் வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் நமது கடவுள் மன்னிக்கும் கடவுளாக இருக்கின்றார், நம்மை நேசிக்கும் கடவுளாக இருக்கின்றார். இன்றைய திருப்பலியில் நாம் செய்த அனைத்து தவறுகளுக்காக மனம் வருந்தி தந்தையாகிய இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும்
கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நன்மனதவோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கிறோம் இறைவனையில் வாழ்த்துகிறோமே. போற்றுகிறோமே. நன்றி கூறுகிறோம். நிகரில் அரசே தேவ தந்தையே இயேசு கிறிஸ்துவே உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நன்மனதவோர்க்கு அமைதியும் உண்டாகுக. இறை செம்மறியே இறைமகனே நீ மீட்பர் இயேசுவே அருள் புரிவீரே. எம்மையால் மவரே தூயவர் ஒருவரே. நீ ஒருவரே ஆண்டவர். நீ ஒருவரே உன்னதர். தூயாமையுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமா. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனுக்கு அருளாகிய புனித கன்னி மரியாள் எலிசபெத்தை சந்திக்க தூண்டுதல் தந்தீர். அதனால் நாங்கள் தூய ஆவியாரின் ஏவுதலுக்கு பணிந்து அந்த அன்னையோடு வயிற்று போற்றி பெருமைப்படுத்த அருள் புரிகிறார். உம்மோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். மகளே சீயோன் மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி.
இஸ்ராயேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்த அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார். உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்குக்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாள்களில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சீயோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாக ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கு புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடை மாட்டாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. என் ஆன்மா இறைவனையே ஏத்தி போற்றி மகிழ்
உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவள், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவராகிய தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்வுக்கு என் தாய் என் காதில் உன் வாழ்த்துடி என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ளே குழந்தை வேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு செய்வார் என நம்பிக்கை கொண்ட நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை கொள்கின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பெருமை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அருள் பெரும் செயல் செய்துள்ளார். தூயவர் என்பது அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்கொன்று சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையிலிருந்து தூக்கி எறிகிறார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்புகிறார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமுக்கும் அவரது வழிமரபினருக்கும் என்றென்றும் இரக்கம் காட்டி வருகிறார். தம் ஊழியராகிய இஸ்ராயலருக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்து பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த விழாவை கொண்டாடும் இத்தருணத்தில் நாம் யாராக இருக்க வேண்டும்? எத்தனை தடவை நமது வாழ்க்கையில் சிலரை பார்த்தபோது நான் இவரை போல வாழ வேண்டும், முன் மாதிரி, நான் இவரை போல வாழ வேண்டும், இவரை போல எனது வாழ்க்கை நடத்தி செல்ல வேண்டும் என்ற ஒரு சிந்தனை நம்மில் இருக்கின்றது. இன்றைய நற்செய்தியை படிக்கும் போது நாம் அன்னை மரியாளை போல இருக்க வேண்டுமா, எலிசபெத் அம்மாளை போல இருக்க வேண்டுமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இருவரை போல இருப்பதும் நல்லதுதான். என்றால் அன்னை மரியாளை போல இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை பெற்றவுடனே பணிவிடை செய்வதற்காக வெளியே செல்ல வேண்டும். எலிசபெத் அம்மாளை போல இருக்க வேண்டும் என்றால் ஒரு தூய்மையான ஒரு உன்னதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அந்த விதமான வாழ்க்கையை வாழும்போது அன்னை மரியாள் மற்றும் குழந்தை இயேசு இருவரும் சந்திக்க நம்மை நோக்கி வருகின்றார்கள். ஒரு முறை ஒரு ஊரில் ஒரு இளைஞன் வாழ்கின்றான். அவன் வாழும்போது அவனுக்கு ஒரு சிந்தனை, நான் கடவுளை பார்க்க வேண்டும், கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய மற்றவர்கள் சொன்னாலும் நான் செய்கின்றேன் என்ற ஒரு எண்ணத்தோடு வாழ்கின்றான். அப்பொழுது ஒரு துறவி அந்த ஊருக்கு வருகின்றான். அந்த துறவி சொல்கின்றார். துறவி வந்தபோது இந்த இளைஞன் அவரிடம் கேட்கின்றான், நான் ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரை உணர வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது துறவி சொல்கின்றார், நீ எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ கடவுளின் பெயரை தினந்தோறும் தியானிக்க வேண்டும், எந்த வேலையும் செய்யக்கூடாது, யார் உன்னிடம் பேசினாலும் நீ பேசக்கூடாது, இந்த விதமான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று. சில ஆண்டுகள் போகின்ற
கடவுளின் பெயரால் பணியாற்ற வேண்டும். ஆனால் அவன் என்ன செய்கின்றான்? ஆண்டவரின் பெயரை சொல்வதில் விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதில் அவன் உறுதியாக அவன் செய்து வருகின்றான். மீண்டும் கடவுளின் காட்சி அவனுக்கு கிடைப்பதில்லை. கடைசியாக அவன் குழப்பத்தில் இருக்கும்போது நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்று சொல்லும்போது அந்த ஊரில் இருக்கும் ஒரு முதியவர் அவரிடம் சொல்கின்றார், கடவுளின் வார்த்தையையும் தியானித்து ஆண்டவரின் செயல்களையும் நீ சரிவர செய்யும் போது நீ கடவுளை காண்பாய் என்று சொல்கின்றார். அவன் அப்படி செய்யும் போது கடவுளின் காட்சி அவனுக்கு கிடைக்கின்றது. அன்பாதவர்களே, இந்த வார்த்தை, இந்த கதையானது எலிசபெத் அம்மாளுக்கு மிகவும் சிறப்பாக பொருந்துகின்றது. கடவுளின் வார்த்தையை தியானித்து ஒரு நல்ல வாழ்க்கையை சக்கரியா மற்றும் எலிசபெத் அம்மாள் இருவரும் வாழ்ந்து வந்த போது ஆண்டவரின் காட்சி அவருக்கு கிடைக்கின்றது. அவர் நினைக்கவில்லை ஆண்டவரின் காட்சி எனக்கு கிடைக்கும் என்று. ஆனால் ஆண்டவரின் காட்சி சக்கரியாவுக்கு கிடைத்த போது அவர் மிகவும் மகிழ்ச்சி பெறுகின்றார். இதுதான் ஆண்டவர் தரும் ஒரு உண்மையான கொடையாக இருக்கின்றது. பயத்தில் இருந்தால் கூட அவரது உள்ளத்தில் பெரிய ஒரு மகிழ்ச்சியானது இருந்து கொண்டிருக்கின்றது. 3 விதமான கொடைகள் அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளுக்கு தருகின்றார். முதல் கொடை என்னவென்றால் தூய ஆவியானவரை எலிசபெத் அம்மாளுக்கு தருகின்றார். தூய ஆவியானவர் அவரது உள்ளத்தில் இருக்கும் போது அன்னை மரியாள் சந்தித்த உடனே அவரது உள்ளத்தில் இருக்கும் தூய ஆவியானவர் ஆட்கொள்ளப்பட்டு எலிசபெத் அம்மாள் ஒரு சிறந்த ஜெபத்தை அன்னை மரியாளுக்கு தருகின்றார். நாமும் அன்னை மரியாளை தினந்தோறும் சந்திக்கின்றோம். ஆனால் நம்மில் இருக்கும் ஆவியானவர் வெளியே வருகின்றார். அன்பானவர்களே, இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது ஒரு கொடையானது அந்த எலிசபெத் அம்மாள் உரத்த குரலில் பேசுகின்றார். உரத்த குரலில் அன்னை மரியாளை போற்றி புகழுகின்றார். இந்த புகழ்ச்சியானது அன்னை மரியாளுக்கு மட்டுமல்ல, அவரது வயிற்றில் இருக்கும் அந்த குழந்தை இயேசு சிசுவுக்கும் கூட இருக்கின்றது. இதுதான் இரண்டாம் கொடையாக இருக்கின்றது. அன்னை மரியாளை நாம் சந்திக்கும் போது நாம் உரத்த குரலில் நாம் அன்னையை துதிக்கின்றோமா? சில நேரத்தில் அந்த ஜெபமாலை சொல்லும் போது கூட பக்கத்தில் இருக்கவங்க கூட கேட்காது. அவருடைய மரியை வாழ்ந்து நமக்கு மட்டும் தான் கேட்கும், பக்கத்தில் இருக்கவங்க கூட கேட்காது. ஆனால் எலிசபெத் அம்மாள் உரத்த குரலில் ஜெபம் செய்கின்றார். மூன்றாவதாக அந்த சிசுவும் எலிசபெத் அம்மாளை பார்க்க வருகின்றது. அன்பானவர்களே, நாம் அன்னை மரியாளை வரவேற்கும் போது அன்னை மரியாள் வெறும் பெயராக வருவதில்லை, மாறாக அவரது மகனையும் அழைத்து வருகின்றார். சில தருணத்தில் நாம் நினைக்கின்றோம், நம்ம அன்னை மரியாளை ரொம்ப நேசிக்கிறோமான்னு நாம் சிந்திக்கின்றோம். ஆனால் மேக்ஸ்மில்லியன் கோல்பே அவர்கள் சொல்கின்றார்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நம்மால் அன்னை மரியாளை நேசிக்க முடியாது. நம்மால் ஆன அளவு நாம் அவரை நேசிக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு மீட்பரை தந்த தாயாக அவர் இருக்கின்றார். நாம் இவரை வரவேற்கும் போது தூய ஆவியானவரை நமக்கு தருகின்றார். அவரது நமது உள்ளத்தில் இருக்கும் தூய ஆவியானவரை வெளிப்படுத்துகின்றார். இரண்டாவதாக அவர் நமக்கு ஒரு விதமான எண்ணத்தை தருகின்றார். உரத்த குரலில் பேசுவதற்கு ஒரு எண்ணத்தை தருகின்றார். மூன்றாவதாக ஆண்டவரை நமது வாழ்க்கையில் அழைத்து வருகின்றார். இதுதான் உண்மையான மறைசாட்சியின் ஒரு பணியாக இருக்கின்றது. நம் அனைவரும் வெளியே சென்று ஆண்டவரின் வார்த்தையை பறைசாற்றுவதற்காக வந்திருக்கின்றோம். அன்னை மரியாள் செய்தது போல நாமும் செய்ய வேண்டும் என்பதுதான் அவரது எண்ணமாக இருக்கின்றது. இந்த விழாவின் போது நாமும் எலிசபெத் அம்மாளை போல விசுவாசத்தோடு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து ஆண்டவரை மனதோடு ஏற்றுக்கொண்டு ஒரு நல்ல ஊழிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என இன்றைய திருப்பலியில் விசேஷமாக ஜெபிப்போம். ஆமென். இறைவா உம் சித்தம் என் வாழ்வில் ஆகட்டுமே, ஆகட்டும் இறைவா ஆகட்டுமே, உம் சித்தம் என் வாழ்வில் ஆகட்டுமே. தருகின்றேன் தருகின்றேன் என்னையே உண்மையாய் தருகின்றேன் 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 என்னையே பலியாய் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான
எல்லாம் வல்ல தந்தையார் இறைவனுக்கு ஏற்று நாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவழி ஏற்றுக்கொள்வாராக. உம்முடைய திருமகனின் புனிதனின் கருணை புரிந்த அன்புப் பணி உமக்கு ஏற்புடையதாயிருந்தது. அதுபோல நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பின்பலி உமது மாட்சிக்கு உகந்ததாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உன்னை வியப்புக்குரியவரென அறிக்கையிடுவோம். மிகச் சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் இன்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவேந்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதிமாகும் எங்கள் கடமை என்புக்குரிய செய்யதுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அருள்வரும் செயல்கள் பலம் புரிந்துள்ளீர். சிறப்பாக அடியாரின் தாழ்நிலை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராகும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததா உமது இரக்கப் பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பேவான தூதர்களின் அடிகள் வழிபடுகின்றன. உம் திருமூனின் காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் புகழ்ந்து ஆடுவோம். தூயவர், 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை ஒழித்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுள்ளவாகும்.
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதில் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நினைவில் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாதோ, துசைநாதன் மற்றும் சதீஷ், எங்கள் துணை ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்ப்பிலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இறந்தோராகிய புனித அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி விதியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து செல்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இருளின் சமரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் சமரியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறியார், இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் திகழ்ந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நாடி வருவோம் என்னை விளைவீரோ. இசை குழலின் ஒளியில் மயங்குவோர் பேச வருவீரோ. மழலை இதயம் நாடி வருவோம் என்னை விளைவீரோ. இசை குழலின் ஒளியில் மயங்குவோர் பேச வருவீரோ. மாலை போல தவித்து நிற்கும் இதயம் பாரிரோ. மாலை போல தவித்து நிற்கும் இதயம் பாரிரோ. தேனை போல அருள் துறந்து தேற்ற வாரிரோ. மழலை இதயம் நாடி வரும் என்னை விளைவீரோ. குழந்தை போல பேச எனக்கு இதயம் இதயம் தாழும் இருளி போனதோ. இளமை போலே இதயம் தாழும் இருளி போனதே. வளமை செய்து போதை மறந்து மயங்கி போனேன். மழலை இதயம் நாடி வருவோம் என்னை விளைவீரோ. இசை குழலின் ஒளியில் மயங்குவோரை பேச வருவீரோ. இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு அருவரும் செயல் செய்யும் உம்மை உமது திரு அவை போற்றி பெருமைப்படுத்துவதாக. மரியாவின் வயிற்றில் இருந்த இயேசுவை புனித
என்று வாழும் அதே சுவை உமது திரு அவை வரடையாளத்தில் பேரின்பத்துடன் கண்டு கொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவாக்கு நன்றி. அவருடைய இவர் கற்பாமாய் போட்ட சகலிலிருந்து பிறந்தார். ஒருவர் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலை வழி அறிவுண்டை மறுதடக்க செய்யப்பட்டார்.